ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, மிக மிக முக்கியமான வேலையை உனக்காகவே முடிச்சு கொடுக்க தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் ராஜயோகம் கூடி வரப்போகுது. உனக்கென எந்த குறையும் இல்லாத நிறைவான ராஜயோக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான நல்லதையும் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நல்ல முறையில் பேசி பழகு. மனித குணத்தோட, அதாவது மனிதாபிமானத்தோட வாழும் நல்ல பிள்ளையாகிய உனக்கு இப்போதுதான் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிஞ்சுக்கோ. உன்னை குறை சொல்கிறவங்களும் உன் மேலே பழி போடுறவங்களும் உனக்கு நல்ல வழி காட்ட போகிறதில்ல. உனக்கான நல்ல வேலைகளையும் விஷயங்களையும் நீதானே செஞ்சுக்கணும். நம்பிக்கையோட உன் வேலைகளையும் முயற்சிகளையும் சரியாக செய். உனக்கான வெற்றியை எல்லாம் நான் சிறப்பாகவே உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்லமே. சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியாக இருந்து எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி மட்டும் யோசி. அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசுகிறதாலையும் கோபப்படுறதாலேயோ பயப்படுறதாலேயோ வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. பொறுமையாக இருந்து கையில் இறங்கும் போது, சிறப்பாக செயல்படும் போது தான் உன் வாழ்க்கை மாறுங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே வாழ நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கையை நினச்சினா அது தப்பாக போயிடும். உன்னை யாரோடும் ஒப்பிட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீயே சரியான ஆளாக, சிறந்த ஆளாக வாழ்க்கை வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய எண்ணங்கள் அழகானதாக இருக்குது. உன் மனசு நல்ல தூய்மையான மனசாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் நல்ல மனசு கேட்டார் போல உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு ஜெயிக்கிறதால உன் கோபம் பெருசுங்கிறத அர்த்தம் கிடையாது. நீ கோபப்படும் போது அதை அமைதியாக தாங்கிக்கிட்டவங்களுடைய பொறுமை தான் பெருசுங்கிறத புரிஞ்சுக்கோ. மரத்திலிருந்து காஞ்சி விழுந்த குச்சிகள் மறுபடியும் எப்படி மரத்துக்கு போகுது தெரியுமா? கீழே விழுந்த குச்சிகளை பறவைகள் கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போய் அதே மரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல் நீயும் உன் வாழ்க்கையிலேருந்து எது ஒன்றை விட்டு போனாலும் விலகினாலும் பொறுமையாக காத்திருக்கும் போது உனக்கானதை நான் சரியானதாக கண்டிப்பாக உன்கிட்டையே கொண்டு வந்து சேர்க்குறேன். தெளிவான முடிவுகள் அனைத்தும் சில நொடிகளில் தான் எடுக்கப்படுகிறது. நீ எப்போதும் எந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து தெளிவான முடிவை எடுக்க பழகு. நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் தேர்ந்தெடுத்து உன் கூட வச்சுக்கும் போது அதன் மூலமாக உன் மனசு நல்லா இருக்கும். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையிலையும் தெளிவு உண்டாகவே செல்லமே. அவங்கள போல வாழணும், இவங்கள போலவும் வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. சிரிச்ச முகமும் சந்தோஷமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழணும். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க, உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கி உனக்கு மன நிறைவையும் நான் கொடுக்குறேன் செல்லமே. உன்னுடைய வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உன் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். நேற்று நடந்ததை உன்னால் சரி செய்ய முடியாமல் போனாலும் இனிமேல் நடக்க போகிறதை உன்னால் உருவாக்க முடியும். நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோட உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. வெற்றிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்பிக்கையோடு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான முயற்சிகளை செய்யும்போது அது உனக்கான பெரிய மாற்றமாக, முன்னேற்றமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்களை உனக்கு முன்னேற்றம் கிடைக்காமல் இருப்பது போலவே உனக்கு தோணலாம். ஆனால் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா பல திட்டங்களை போட்டு வச்சுருக்கேன். உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள நினச்சி நீ வருத்தப்படாத. உனக்கு முன்னால் நான் வந்து நின்று உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை உருவாக்கி தருவேன். உன் மனசு உடஞ்சி போகிற அளவுக்கு உன்னை காயப்படுத்தி பேசுகிறவங்களையும் உன்னை மனசை நோகடிப்பவர்களையும் அலட்சியப்படுத்துபவர்களையும் நீ ஒருபோதும் நினச்சி பார்க்காத. அவங்கக்கிட்ட போயும் நிற்காத.
அவங்க உன் மனசை காயப்படுத்துகிறாங்க, உன்னை நோகடிக்கிறாங்கன்னு தெரியும் போது நீ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுல தப்பு இல்லை. அன்பு முக்கியமாக இருந்தாலும் கூட உன் தன்மானம் அதைவிட முக்கியமல்லவா? உன்னை வெறுக்கிறவங்களும் வேண்டான்னு சொல்கிறவங்களும் எந்த விதத்திலும் உன்னை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. அதனால் அவங்க உன்னை நிராகரிக்கிறதால உன் திறமைகள் ஒன்றும் மக்கி போயிடாது, உன் மதிப்பு ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. அவங்க முன்னாக நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்துவேன். தடைகளும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்ல பாதைகளை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. வாழ்க்கையில் தோத்துருவோமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன செஞ்சு ஜெயிக்கலான்னு யோசிச்சு அதற்கான செயல்களை செய்ய களத்தில் இறங்கு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முடியுன்ற நம்பிக்கையோடு நீ களத்தில் இறங்கும்போது உனக்கான நல்வழிகளை நான் காட்டுவேனேன்னு செல்லமே. நீ தனிச்சு நில்லு, தைரியமாக நில்லு. உன் தலையெழுத்தை எழுதி விற்கிறது இந்த சாயப்பா நானல்லவா? கண்டிப்பாக உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான வெற்றிகளை நான் உருவாக்கி தருவேன். உன் கடமைகளை எல்லாம் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யும்போது அதன் மூலமாக உன் முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை நான் கொடுத்தே தீருவேனேன்னு செல்லமே. எந்த விஷயத்தையும் உன் கோபத்தின் மூலமாக நீ செஞ்சுக்கலாம், செயல்படுத்திக்கலாம், சாதிக்கலாம் நினைக்காத. கோபத்தின் மூலமாக நடத்தி கொள்ளும் விஷயங்களை விட அமைதியின் மூலமாக நீ நிறைய விஷயங்களை நடத்தி கொள்ள முடியும். அமைதியாக இருந்து உனக்கான விஷயங்களை சாதிக்க தயாராகு. உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. மற்றவங்களால் நீ தோற்கடிக்கப்படும் போது வருவது தோல்வி அல்ல, உன்னால் முடியாதுன்னு நீ துவண்டு போகும்போது தான் உண்மையான தோல்வியே வருது. எந்த விஷயத்திலும் முடியாதுன்னு முடிவுக்கு வந்துடாம நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். அடுத்தவங்க உனக்காக வாழ போகிறதும் இல்லை, உன் வாழ்க்கையில் உதவ போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்காக அடுத்தவங்கள நினச்சி பயப்படுறேன்? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு எதுக்கு கவலைப்படுற? உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. சில சமயங்களில் அடுத்தவங்க யார் உன் மனசை உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்களே நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. யார் உன்னை புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் உன் மனசை புரிந்தவனாக இந்த சாயப்பா இருக்கேன். யார் உன்னை காயப்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் நீ தண்டனை தர நினைக்காதே. கர்மா அவங்கள கவனிச்சுக்கொன்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ நேர்மையாக உண்மையாக நடந்தும் கூட அதற்கு பலன் கிடைக்காத போது அதை நினச்சி வருத்தப்படாத. கண்டிப்பாக உண்மை வெல்லும், தர்மம் ஜெயிக்கும். உன் பிரச்சனைகளை தாண்டி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ போகும் பாதையில் வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும்ன்றதை மட்டும் உறுதியாக புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது விதியே உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் நல்ல குணத்துக்கும் நீ செய்யும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். தப்பு செய்யறதுக்கு எல்லாரும் வழிகாட்டுவாங்க, உதவி செய்வாங்க. ஆனால் நீ தப்புலேருந்து திருத்திக்கணும், மாறிக்கணும் நினச்சினா வேற யாரும் நிற்க மாட்டாங்க. உனக்கான விஷயங்களை நீயே செய்ய தயாராகு. நேர்மையான முறையில் உன் வாழ்க்கையை வாழ்ந்துடு. உனக்கு பிடிச்ச நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். முழு நம்பிக்கையோடு நீ என்னை சரணடையும் போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாகவே நடத்தி கொடுத்துட்றேன். நடந்ததை நினச்சி வருத்தப்படாத. இனி நடக்கவிருப்பதையெல்லாம் உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்னுடைய செயலும் நான் பேசுகிற வார்த்தைகளும் மட்டும்தான் சரியானதுன்னு சொல்லி யார்கிட்டையும் வீணாக வாதாடாதே. யாருக்கும் விளக்கம் சொல்லி நீ எதையும் புரிய வைக்க முடியாது. அமைதியாகவே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். கோபங்கிறது வலுவான காற்று போல தான். கொஞ்ச நேரம் விட்டினா அந்த காற்றே அடங்கி போகிற மாதிரி உன் கோபமும் சரியாயிடும். எந்த சூழ்நிலையிலையும் அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான நல்வழியை காட்டவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கேன். இலையுதிர் காலம் வருவது போல வசந்த காலமும் மரங்களுக்கு இருக்குது தானே.
துன்ப காலம் உனக்கு இருப்பது போல இன்ப காலத்தையும் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்கி உனக்கான மன மகிழ்ச்சியையும் உயர்வையும் வெற்றியையும் கூட இந்த சாயப்பா தருவேன்.